வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வாரம் யாரை பார்த்து மக்கள் வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லிஸ்ட்டு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம், நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் பார்த்தோம். இப்போ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க கெமி பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனில் இருந்தாங்க அன்அஃபிஷியலில். பட் கெமியை வந்து ஆப்ஷனாக தான் இங்கே நமக்கு வச்சுருந்தாங்க. நம்ம ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஓட் போட்டிருந்தாங்க. இப்போ எவிக்ட் செய்யப்பட்டிருக்கிறது அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா கெமி தான். டாட்டா பாய் பாய் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. கெமி அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா என்ன ஞாபகம் வருது, டாஸ்க்னா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்டிவ் ஆகிடுவாங்க. பிரவீன்குமார் அந்த மாதிரி தானே அவர் பிரவீன்குமாருடைய இன்னொரு வருஷன் சொல்லலாம். அவராவது மற்ற இடத்துங்களில் சில வாயெல்லாம் விட்டுருப்பாரு. இவங்க அந்த மாதிரி கூட ஒரு சம்பவத்திலையும் வந்து எங்கேயுமே பெருசாக கலந்துக்கிட்ட மாதிரிலாம் இருக்காது. என்ன கலந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரை 2 சம்பவம் தான் கெமின்னு தான் டக்குன்னு ஞாபகம் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ டீம் பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கும். அங்கே சாப்பாடு இந்த டீலக்ஸு பிபி ஹவுஸு அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும். அப்போ வந்து திவாகர் வந்து உட்காந்துருப்பார் ஆப்போசிட்டில், கெமி இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க. ஏஞ்சி போய் திவாகர் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி போனவங்க பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி போய் நிற்பாங்க. நின்னா அவங்க கரெக்டாக அவர் உட்காந்துட்டு இருக்காரு கீழே, இவங்க நின்னா அவங்க இடுப்பு கிட்ட தான் வரும் அவர் ஃபேஸ் பார்த்தாருன்னா. இவங்க உடனே வந்து அவர் பார்க்கல, அவர் திரும்பிக்கிறாரு, சைடில் திரும்பிக்கிறாரு, அவங்கள நேராக பார்க்க மாட்டேங்கிறாரு, அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் இவங்க போய் நின்றுக்கிட்டு என்ன என் மூஞ்சி பார்த்து பேச மாட்டேற, என் வயிற்ற பார்க்குறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏமா அந்த ஆள் எப்பமா அவன் வயிற்ற பார்த்தான் அப்படி பார்த்து அப்படி சொல்கிறதுடைய அர்த்தம் என்ன, அவரை என்னவா பிராண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அது ரொம்ப மோசமான கேரக்டராக பிராண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஆரம்பத்திலே. ஸோ நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் ரொம்ப மோசமான சைடில் இவங்க போகிறாங்க, விமன் கார்டு எடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பஞ்சாயத்து அப்படின்னா இதே போல் இன்னொன்று வந்தது. இந்த மாஸ்க் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபென்ஸ்க்காக நிற்பாங்க, வினோத்தை நிற்பார். எல்லாம் கண்டஸ்டன்ஸ்லாம் ஓடி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வினோத்தை வந்து கண்டஸ்டண்ட்டை பிடிப்பாருன்னு பார்த்தா டக்குன்னு பக்கத்தில் இருந்த கெமியை வந்து பின்னாடி டைட்டாக லாக் பண்ணுவார். லாக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவங்க தட்டி விட்டு கத்திருப்பாங்க. இப்படி வந்து பிடிக்கிறது வந்து லாக் பண்ணுறது வந்து டிஃபென்ஸ் கிடையாதுன்னா, இது டிஃபென்ஸ் கிடையாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லை, அடிச்சிருப்பாங்க. அது அந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா கன்னத்தில் விழல, இந்த ஷோல்டரில் விழுந்திருக்கும். இப்போ அதை பார்த்துட்டு வந்து இவரும் சபரியும் ஓடி வருவார். ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்திருப்பாரு. வினோத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கை காலெலாம் உதற அப்படியே நின்றுட்டு சாரி அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ப்ரமோலாம் கூட வந்துச்சு. அது வந்து ப்ரமோவில் என்ன வந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு, ஹைப்லாம் ஏற்றல. அதை விட பயங்கரமாக பயந்துட்டார் அவர். பயந்து இல்லைங்க சாரிங்க நான் அந்த மாதிரி இதுவும் பண்ணலங்க, இந்த மாதிரிங்க என்னை பிடிக்க சொன்னாங்க அது சொன்னாங்கன்னு சொல்லும்போது அண்ணா நான் அந்த மாதிரி சொல்லணேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்புறமா இவர் என்ன பண்ணுவார், கேமரா முன்னாடி கூப்பிட்டு போயிட்டு மா அங்கே சொல்லிடுமா, நான் வந்து கேமுக்காக தான் எதாவது பண்ணேன், தப்பா எதுவும் இல்லைம்மா, நீ என் தங்கச்சிம்மா அப்படின்னு சொல்லும்போது என்ன தங்கச்சின்லாம் சொல்லாதீங்கண்ணே, நான் அந்த மாதிரி எண்ணத்துலலாம் சொல்லணேன், நீங்கள் அப்படி பண்ணது டிஃபென்ஸ் வந்து தப்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் திவாகர் அந்த மாதிரி சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து அங்கே கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏய் அந்த மாதிரி சொல்லாத, வெளியில் அது வேற மாதிரி போகும், தப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. நான் அந்த மீனிங்கில் சொல்லையே அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு இந்த திவாகர் சொல்கிற மாதிரி தான் தராதரம் அப்படின்ட்டு நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேட் கேரக்டர்ன்ட்டு அந்த அர்த்தத்தில் சொல்ல அப்படின்னு வரல. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து வைத்த பார்க்குற அப்படிங்கிறதோ இல்லை இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது தப்பு அப்படிங்கிறது அதை எதை நோக்கி போகுது, அது மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்ல அப்படின்னாங்க. இது 2 முறை, இந்த 2 சம்பவம் ஞாபகம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நடந்தது அந்த இது சாப்பாடு பஞ்சாயத்து ஒன்று வந்தது இல்லை. சாப்பாடுக்காக பார்த்தீங்கன்னா காரமாக இருக்குன்னு இவங்க சண்டை போடுறாங்க முதல் நாள் நைட்டு. ஸோ சண்டை போடுறாங்க, அது பிரச்சனையாகுது. அதுக்கப்புறமா வந்து அது முடியுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா அது டாஸ்க்குக்காக வினோத்துக்காக சமைக்கிறாங்க, காரமாக இவங்களுக்காக சமைக்கல. அதை பார்த்து அரோரா போய் கேட்க சரி அரோரா கொடுக்குறாங்க. பக்கத்தில் இன்னும் சிலர் இருக்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. இப்போ கெமி வந்து கேட்க ஐம் சாரி கெமி, ஐம் சாரி, நீ காரம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னல, உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லியிருப்பாங்க. கெமி அப்போவே கோச்சிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, தப்பே கிடையாது. ஏன்னா எனக்கும் என்னம்மா மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்கிறியா அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன இரிட்டேஷன்னா நைட்டு தானே என்ன கம்ப்ளைண்ட் பண்ண காரம்னு சொல்லிட்டு, இப்போ வந்து காரமாக இருக்குது, இது காரமாகவே ஸ்பெஷலாக செஞ்சுருக்கிறோம், இதை வந்து கேட்குற, இது டாஸ்க்காக செஞ்சது உனக்காக செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னா எனக்கும் சாப்பிடணுன்னு தான் தோணும், எனக்கும் அப்படி தான் தோணும் அப்படின்லாம் வந்து கேர்டு இருக்குது, நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அதை பற்றி கான்வர்சேஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து நீங்கள் எதுக்கு எல்லாருக்கும் சமைக்கிறீங்க, இவ்வளோ சமைக்கிறீங்க, தனி ஆளுக்கு சமைக்கும் போது அளவாலாம் சமைக்கணும், உங்களை யாரு நிறைய செய்ய சொன்னது, நிறைய செஞ்சால் எல்லாரும் தான் சாப்பிடுவாங்க, அப்போ நிறைய எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னா அதில் நீங்கள் நிறைய காரம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்குடைய பர்பஸே என்ன, அவரு என்ன கேட்குறாரோ தனியால் அதுக்கு சமைக்கிறது தான். அதையே டோட்டலாக கான்ட்ராஸ்டாக மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா சாப்பாடு தட்டை அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு
அப்படியே கேமரா முன்னாடி கரெக்டாக ப்ரொஃபைல காட்டி அங்கே வந்து ஓன்னு அழுதுட்டு இருந்தாங்க. அது ஒன்று பார்த்தோம். அதுக்கு அடுத்து நடந்த பஞ்சாயத்து அப்படின்னா இந்த கம்ருதீன் பண்ணது. கம்ருதீன் போயிட்டு நீ கத்திட்டே இருக்க, அதெல்லாம் எவ்வளோ கேவலமா இருக்கு தெரியுமா அப்படின்லாம் இவரு சொல்றாரு. இவர் கத்தனை தான் கேவலமா இருக்கு, ஏகப்பட்ட வார்த்தையை விட்டுருக்காரு. அப்போ போயிட்டு போடி அப்படின்னாரு, வாயை தைச்சிருவேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும் போது மறுபடியும் உட்காந்து அங்கே அழுதுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து வினோத் அண்ணா கூட இப்படி வந்து பிடிச்சாரு, நான் வந்து விமன் கார்டு எடுக்கிறேன் அப்படின்றான். நான் விமன் கார்டு எடுக்கிறேன், நான் அப்போ எடுத்துருப்போம்ல, நான் மாதிரிலாம் சொன்னேன்னா நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லையே அப்படின்றாங்க. ஆனால் அது அந்த மாதிரி சென்ஸில் தான் ஆரம்பத்துலேருந்து அந்த மாஸ்க் டாஸ்க்லையும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, திவாகரை சொல்லும் போதும் சரி. ஸோ அங்கே வந்து ஃபீல் பண்ணி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அழுதும் அவங்க ஃபீல் பண்ணியும் மக்களோட கனெக்ட் ஆகலை. கேம் மட்டுமே ஆடிட்டு இருந்தால் கனெக்ட் ஆக முடியாது, மற்ற விஷயங்களே கனெக்ட் ஆகணும்ல. இந்தியாவுக்காக ஜெயிச்சிருக்கிறோம், சில்வர் ஜெயிச்சிருக்கிறோம், அந்த டீமில் இருந்துருக்கிறோம் அப்படின்றாங்க. அதனாலேயே பிக் பாஸில் ஓட்டு போட்டுற மாட்டாங்கல்ல. பிக் பாஸில் கெமி யார் அப்படின்னு தானே பார்க்குறாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாருன்னு தானே பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மக்கள் கூட அவங்க கனெக்ட் ஆகலை. அதனால் இப்போ வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறோம். மற்றவங்கெல்லாம் கனெக்ட் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்டில். ஒருத்தரை தான் தூக்கணுங்கிறதுனால இப்போ கெமியை தூக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கெமியுடைய எவிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.